கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தின் வாயிலாக நம்மோடு இடைபட விரும்புகிறார். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆம் என கண்பானவர்களே, நேற்றைய தினத்தில் நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நாளில் நமக்கு தேவனால் கிடைக்கின்ற கிருபை, அந்த கிருபையில் இருக்கிற பாதுகாப்பு, அந்த கிருபையில் இருக்கிற மன்னிப்பு, அந்த கிருபையில் இருக்கிற தேவனுடைய இரக்கம், அந்த கிருபையில் இருக்கிற தேவ அன்பு, அந்த கிருபையில் இருக்கிறதான தேவனுடைய அதிகாரம், அங்கீகாரம், இவைகளையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நமக்கு அவைகளை கொடுக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு அந்த கிருபையை எப்படி நாம் இழக்கிறோம் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகின்றது. எனக்கு அன்பானவர்களே, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை என்று சொல்லும்போது, இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்கள் பக்தி என்கிற வேஷத்தில் தேவன் அருவருக்கிற காரியங்களை நாம் காண முடியும். குறிப்பாக நம்முடைய ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் உலகத்தில் பார்த்தால் மனிதர்கள் பலவிதமான விக்கிரகங்களை செய்து, பலவிதமான குருக்களை, பலவிதமான ஆவிகளை, பலவிதமான பொருட்களை தெய்வங்கள் என்று நம்பி அவைகளை பின்பற்றுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு அழிவை வருவித்து கொள்ளுகிறார்கள், தங்களுக்கு தீங்கை வருவித்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் அதனுடைய 21வது வசனத்திலிருந்து பின்னால் உள்ள எல்லா வசனங்களை நாம் படித்து பார்ப்போம் என்றால், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயங்கள் இருள் அடைந்தது என்று சொல்லி, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனற்ற, உயிரற்ற, பலனற்ற, வலிமையற்ற பொருட்களை தெய்வங்கள் என்று நாம் நம்பி சார்ந்து போகும்போது அது பொய்யான மாயையை பின்பற்றுகிறதாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு அநேக வேதனைகள் பெருகும் என்று சொல்லி. ஆம் என கண்பானவர்களே, நாம் தேவனை தேவனென்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரிக்காமல் அவரை மகிமைப்படுத்தாமல் இருப்பது எப்படிப்பட்ட காரியம் என்றால், பொய்யான மாயையை பின்பற்றுவது போல இருக்கும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை தேவனென்று ஆராதிப்பதற்கு, தேவனுக்குரிய மகிமையையும் கனத்தையும் அவருக்கு செலுத்துவதற்கு எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருப்போம். நாம் கிருபையை இழக்காமல் தேவன் நம்மை காத்து கொள்ளுவார், நமக்கு இன்னும் அதிகமான கிருபைகளை தருவார். வேதம் சொல்கிறது, அதிகாலையில் நாம் அவரை தேடும்போது, அவரை துதிக்கும்போது, அவரை ஆராதிக்கும் போது, உண்மையாய் அவரை தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு தம்முடைய கிருபையை அனுதினமும் கட்டளையிடுவார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையிலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பொய்யை நாடி ஆண்டவரே அதை பின்பற்றுகிறவர்கள் அநேக வேதனைகளை தங்களுக்கு வருவித்து தங்களுக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை போக்கடிக்கிறார்கள், இழந்து போகிறார்கள் என்பதை பார்த்தோம். நாங்கள் அப்படி இராதபடி கர்த்தர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உண்மையாய் உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களாய், உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழதுவோ, இதை குறித்த சிந்தை உடையவர்களாய் இருக்க தேவரீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.